أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الفصل الثاني عن أبي هريرة قال جاء الأسلمي அஸ்லமி குடும்பத்தைச் சார்ந்த மாயிஸ் என்ற ஒரு சஹாபி வந்தார் இலா நபி இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஷஹித அலா நஃப்ஸிஹி தன்னுடைய நஃப்ஸுக்கு எதிராக அவர் சாட்சி சொன்னார் அன்னஹு அசாப இம்ராத்தன் ஹராமன் ஹராமான முறையில் ஒரு பெண்ணை தான் தொட்டதாக சொன்னார். எப்படி அர்பா மர்ராத்தி 4 முறை இப்படி சொன்னார். குல்லதாளிக்க இந்த 4 முறையிலேயும் யோரிலு அன்ஹு அல்லது யோரலு அன்ஹு அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை புறக்கணித்து விட்டார்கள். அக்பல ஃபில் ஹாமிசத்தி 5வது முறையாகவும் ரசூலுல்லாவை நோக்கி வந்து ரசூலுல்லாட்ட இந்த மாதிரி நான் ஒரு பெண்ணிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நிக்குத்தஹா அந்த பெண்ணோடு புரியுதா நீ ஜிமா செய்தாயான் கால நேம் கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹத்தா காப தாலிக்க மின்க புரியுதா உன் புறத்தில் உள்ள உன்னுடைய ஆண்குறி ஃபி தாலிக்க மின்ஹா அந்த பெண்ணிடத்திலே உள்ள அந்த பெண்குறியில் மறையும் வரையான்னு கேட்டாங்க. அப்போ சூசகமாக தாலிக்கன்னா முதல்ல உள்ள தாலிக்கு ஆண்குறி, 2வது உள்ள தாலிக்க பெண்குறி. கால நேம்னா அதுக்கப்புறம் கால ரசூலுல்லா கேட்டாங்க கமா யகீபுல் மிருவது ஃபில் முக்குஹுல ஃபில் மெக்குஹுலத்தி புரியுதா அப்போ சுருமா கண்ணுக்குள்ளே நுழைவதை போலவா அப்படின்னா சுருமா குச்சி கண்ணுக்குள்ளே நுழைவதை போலவா அப்படின்னு ஒரு ரிஷாவு ஃபில் பேரி கிணற்றிலே வாளி முங்குவது போலவான்னா கயிறு ரிஷான்னா கயிறு வாளி அப்போது கயிறு வாளி கிணற்றுக்குள் முங்குவதை போலவான்னாங்க. கால நேம் ஆமாண்டாங்க. அப்புறம் கேட்டாங்க கால ஹல் தத்ரி மஸ்ஜினா ஜினான்னா உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. கால நேம் அத்தைத்து மின்ஹா ஹராமன் அந்த பெண்ணிடத்திலே நான் ஹராமான வழியில் வந்து விட்டேன். எப்படி மா ஏத்திர் ரஜுலு மின் அஹ்லிஹி ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவியிடத்திலே எப்படி வருவானோ அதுபோன்று ஹலாலான முறையில் எப்படி வருவானோ அதுபோன்று நான் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது தன்னுடைய மனைவிட்ட ஒருத்தன் இஷ்டப்படிலாம் சேரணும்னு ஆசைப்படுவான் புரியுதா. அவன் நினச்சதை அவன் நிறைவேற்றி கொடுப்பான், அதே போல் அவன் நினச்சதை அவன் நிறைவேற்றி கொடுப்பான். அந்த மாதிரி தான் நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னாங்க. கால ஃபமா துரீது பிஹாதல் கவுல் சரி இப்போ நான் ஜினா செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறியே இதை வச்சு உன்னுடைய நோக்கம் என்ன? ஃபமா துரீது பிஹாதல் கவுல் இதை கொண்டு உன்னுடைய நோக்கம் என்ன? கால உரீது அந்து தஹீரணி என்னை சுத்தப்படுத்த வேண்டும் என்று நாடுகிறேன். துன்யாவிலேயே புரியுதா அதுக்கு எனக்கு தண்டனை கிடைக்கணும், நான் அல்லாவை சந்திக்கும் போது பரிசுத்தமாக போய் சந்திக்கணும்னு அமர பிஹி ஃபருஜிம ரசூலுல்லாஹ் அவருக்கு உத்தரவிட்டார்கள். அவர் கல்லால் எறியப்பட்டார். இப்போ சமிய நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலைனி மின் அஸ்ஹாபிஹி அப்போது அவருடைய தோழர்களிலே 2 நபர்களில் ஒருவர் இன்னொருவரிடத்திலே யகூல் அஹதுஹுமா லி சாஹிபிஹி அவர் இவரில் ஒருவர் மற்றவரிடத்திலே அவருடைய நண்பரிடத்திலே சொல்ல ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். என்ன சொன்னார் அவர்? உல்லுர் இலா ஹாதல்லதி இந்த ஆளை பாருங்கள் சதரல்லாஹு அலைஹி அல்லாஹ் அவருடைய குறையை மறைத்து விட்டான். ஃபலம் ததூஹு நஃப்ஸுஹு ஆனால் அவருடைய நஃப்ஸு அவரை விடவில்லை. அல்லாஹ் அந்த குறையை அவரை விட்டு மறைக்கும்போது அவருடைய நஃப்ஸு அவரை விடவில்லை. ஹத்தா ருஜிம ரஜிமல் கல்பி ஒரு நாய் கல்லால் எறிந்து கொல்லப்படுவது போல இவர் கொல்லப்படுகிறார்னு ஃபசகத அன்ஹுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 பேர் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறத கேட்டது அவரும் கொட்டுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பேசாமல் இருந்தாங்க. சும்மா சார சாஅத்தும் புரியுதா அல்லது சும்மா சார சாஅத்தன் கொஞ்சம் தூரம் நடந்தார்கள். ஹத்தா மர்ர பி ஜீஃபத்தி ஹிமாரின் ஒரு கழுதை செத்து கிடந்தது. அந்த பிணத்துக்கு அருகிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க.
எப்படிப்பட்ட பிணம்? ஷாயிலின் பிரிஜிலிஹி, தன்னுடைய 2 காலை கொண்டு தூக்கிய நிலையிலே கிடந்த, 2 காலையும் தூக்கிய தன்னுடைய காலை தூக்கிய நிலையிலே செத்து கிடந்த ஒரு கழுதையினுடைய பிணத்துக்கு அருகில் நடந்தார். புரியுதா? பிணம் அது செத்துருச்சுன்னா நேரம் ஆக 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 கை காலெலாம் விடைக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? அது இப்படி செத்து கிடந்தாலும் அப்புறம் என்ன செய்யும், நேரம் ஆக ஆக கை கால் எல்லாமே அல்லாஹ்வுடைய அமானிதம் தானே. என் கை வேறு, என் கால் வேறு, மூக்கு, உடம்புல இருக்கிற 1,00,000 ஸ்பேர் வாட்ஸும் தனித்தனியாக உள்ளது தான். புரியுதா? அல்லாஹ் தஆலா அதை சேர்த்து வைக்கிறான். அதை சேர்த்து வைக்கிறதுனால நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தெரியுது. ஆனால் வயசாக தான் ஐயோ நம்ம ஒரு ஆள் கிடையாது. புரியுதா? 1,00,000 ஸ்பேர் வாட்ஸாக உண்டாக்கப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சின்ன வயசில் தெரியாது. வயசாகும்போது இந்த கால் ஒரு சைடில் நடக்கும், இந்த கால் ஒரு சைடில் போயிடும். இந்த கை பண்ணுற மாதிரி இந்த கையால் பண்ண முடியாது. புரியுதா? அங்கே போனால் இந்த கண்ணில் கொஞ்சம் பார்வை கூட இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் குறைய இருக்குன்னா. புரியுதா? அப்புறம் பார்த்தா என்ன செய்கிறான், இந்த காது கேட்குது, இந்த காது கேட்கல அப்படிங்கிறான். அப்போ எல்லாமே வேறு வேறு தான். புரியுதா? உனக்காக எல்லாத்தையும் எல்லாம் ஒன்றாக்கி வச்சுருக்கான். புரியுதா? அப்போ என்ன செய்கிறான், அப்போ ஜெயிக்கிறதுன்னு நினச்சிருதான். புரியுதா? காது கேட்கலையா, டாக்டர்கிட்ட போகிறான், ஒரு மிஷினை பொருத்தி விட்டுருதான். என்ன இந்த கால் பிரச்சனையாக இருக்கா, செயற்கை கால் கூட இப்போ பொருத்திட்டான். எல்லாத்துலேயும் எல்லாம் அவனை ஜெயிச்சிருதன்ட்டே போகிறான். புரியுதா? ஒரு கிட்னி போனால் கூட இன்னொரு கிட்னி இருக்குது, பரவாயில்ல அப்படின்ட்டு தான். கடைசியில் ரூஹு போகும்போது ஒன்று போயிட்டுனா இன்னொன்று இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அப்போ தான் இவன் ஆஜிஸாக போகிறான், நம்மளை மிஞ்சின ஒரு ரப்பு இருக்கான். அப்போ இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எல்லாமே ஒன்று கிடையாது, நமக்கு ஒன்று மாதிரி தெரியுது. இதெல்லாம் வேறு வேறுங்கிறத வயசாக தான் மனிதன் நினைச்சுவான் தம்பி, அவன் புரிஞ்சுக்கிடுறான். அப்போ இறந்தது பிறகு இது வேறு, கை வேறு, கால் வேறு தனித்தனியாக செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்போ கால் ஐன ஃபுலான் ஓ ஃபுலான் சல்லாஹ் சொன்னாங்க. என்னென்ன ஆட்கள் இவரை பற்றி பேசியிருந்தாங்கல்ல, நாய் அடிபட்ட மாதிரி இப்போ அடிபட்டு மூத்தா போகிறாருன்னு. எங்கேங்க? இப்போ காலா நகுனு ராணி யார சொல்லலாம், ஏதோ பரிசு நமக்கு கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு அந்த மாதிரி பேசின நாங்கள் 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? அந்த பேசின 2 பேரும் சொல்கிறாங்க. நகுனு ராணி, அந்த 2 பேரும் நாங்கள் தான். நகுனு நாங்கள் தான், ராணி அந்த 2 பேராக இருக்கும். புரியுதா? நகுனுங்கிறது லமீர் மாரிஃபா, ராணிங்கிறது என்ன தம்பி, இஸ்மி ஷாரா மாரிஃபா. மாரிஃபா ரெண்டுமே மாரிஃபா இருந்தால் எதனாலும் முந்தி பிந்தி கொண்டு வந்துக்கலாம். அந்த 2 பேரும் நாங்கள் தான், முக்தா கபரை முந்தி பிந்தி போட்டுக்கலாம். யாரை சொல்லலாம்? இப்போ கால இன்சிலா, 2 பேர் இங்கே வாங்க. இப்போ குலாமின் ஜீஃபத்தி ஹாதல் ஹிமார், இந்த கழுதை, செத்து கிடக்கிற கழுதையை அறுத்து 2 பேரும் சாப்பிடுங்கன்னாங்க, பச்சையாக தின்னுங்கன்னாங்க. இப்போ கால யா நபி அல்லா மையாக்குலு மின்ஹாதா, செத்து போன இந்த பிணத்திலிருந்து யார் சாப்பிடுவான்னாங்க. கால ஃபமா நில் துமா மின் அருளி அஹிகுமா ஆனிஃபன். ஆனிஃபன்னா கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் உங்கள் இருவருடைய சகோதரன் அவருடைய மானத்திலிருந்து எதை நீங்கள் அடைந்தீர்களோ அது அஷத்து மின் அக்கிலிம் மின்ஹு, இந்த பிணத்திலிருந்து சாப்பிடுவதை விட கடுமையானதாக இருக்கு. புரியுதா? அவரை பற்றி பேசுகிறதுக்கு பதிலாக, புரியுதா, அவரை பற்றி பேசுகிறதுக்கு பதிலாக, புரியுதா தான் இந்த பிணத்தை பிச்சு தின்னுக்கலாமே அப்படின்னா அது ரொம்ப கொடூரமானது பேசுனது. வல்லதி நப்சி பேதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய வசம் இருக்கிறது அந்த அல்லாஹ் மீது ஆணையாக, ஆன இப்போது அவர் லஃபி அன்ஹாரில் ஜன்னா. புரியுதா? ஜினா செஞ்சதுக்கு எல்லாருமே ஜினா செஞ்சாலும் சரி, ஜிம்மா செஞ்சாலும் சரி குளிப்பான். புரியுதா? அப்போ அவர் ஜினா செஞ்சுருக்கார், அதுக்கு அவர் எங்கே குளிச்சுக்கிட்டு இருக்கார்? இப்போ சொர்க்க ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருக்கார். துனியாவில் அவர் எத்தனை தடவை குளித்தாலும் அது சுத்தமாகாது. புரியுதா? கணவன் மனைவி குளிக்கிறது மட்டும்தான் சுத்தமே தவிர, ஜினாவில் ஒருத்தன் குளிக்கிறான்னா அவன் பன்னீரில் குளித்தாலும் அவன் அசுத்தமானவன் தான். அதனால் இப்போ அவர் எங்கே குளிச்சுக்கிட்டு இருக்கார்? இன்னவில ஃபீ அன்ஹாரில் ஜன்னா, அவர் சொர்க்கத்து நதிகளிலே என்னதமிசு ஃபீஹா, அதிலே மூழ்கி கொண்டிருக்கிறார். நல்லா முங்கி நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்கார். அவருடைய பாவமெல்லாம் பரிசுத்தமாயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படி? புரியுதா? ரவாஹு அபூதாவு. புரியுதா? உங்கள் பாவத்தை எங்கே போய் கழுவுவீங்க அப்படிங்கிறார். ரவா அபூதாவுத். வன் ஹுசைமத் இப்னு சாபித் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஸாப ذنبا உகீம அலைஹி ஹத்து ذلك ذنبி.
ஒரு மனிதர் ஒரு பாவத்தை செய்து அந்த பாவத்திற்குண்டான தண்டனை அவர் மீது நிறைவேற்றப்பட்டு விட்டால் பொகுவ அந்த தண்டனை தான் கஃபாரத்துஹு, அதற்கு பரிகாரமாக இருக்கும். மறுமையில் அதுக்கு அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். புரியுதா? துன்யாவிலே அதுக்கு கிடச்சிருச்சு. ரவாஃபி ஷரஹி சுன்னா வான் அலி நனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மன் அஸாப ஹத்தன் ஃபஉஜ்ஜில உகூபத்துஹு, ஒரு தண்டனைக்குரிய குற்றத்தை ஒருவர் செய்து ஃபஉஜ்ஜில உகூபத்துஹு, அதனுடைய தண்டனை உடனடியாக அவருக்கு வழங்கப்பட்டு விட்டால் ஃபித் துன்யா, துன்யாவிலே வழங்கப்பட்டு விட்டால் ஃபல்லாஹு அல்லாஹ் ஆழ்தலு, மிக நேர்மையானவனாக இருப்பான், மின் ஐயு சன்னிய, அந்த தண்டனையை திருப்பி செய்வதற்கு, அபுதியில் அவனுடைய அடியானின் மீது அல் உகூபத்தை, அந்த தண்டனையை ஃபில் ஆഖിറத்தி, மறுமையிலே ரிட்டர்ன் செய்வதற்கு அல்லாஹ் நேர்மையாக இருப்பான். புரியுதா? அங்கே கிடச்சிருச்சு இல்லை, அப்போ நான் என்ன கிறுக்கனா, துனியாவில் நீ அடி வாங்கிட்ட, அப்போ இங்கேயும் கொஞ்சம் அடி வாங்கு. புரியுதா? அந்த ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவர் கையெழுத்து போடுறதுக்கு 1000 ரூபா கொடுத்தேன்னா நான் கையெழுத்து போடுறது 2000 ரூபா கொடுறா அப்படின்னு கேட்கான். புரியுதா? இல்லைங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தானே வாங்கினாரு, அது எனக்கு தெரியாது, ஏன் அவர்கிட்ட கொடுத்த, எனக்கு தனியாக கொடு. புரியுதா? இப்படியே போய் கடைசியில் புரியுதா அவன் வந்து நூலாயிடுதான். ஆனால் ரப்பு துன்யாவில் தண்டனை கொடுக்கப்பட்டா மறுமை நாளில் அதை சன்னியான தம்பி ரெண்டாவது கொடுப்பதற்கு, சாணின்னா ரெண்டாவது தானே, சாணிக்கு ரெண்டாவது ஏன் பேர் வந்துச்சு, அது அடுத்தடுத்து வருது. கீழே போட்டிருக்க ஐயு கர்றீர அந்த தண்டனையை திருப்பி கொடுப்பதை விட அவன் நேர்மையானவனாக இருக்கிறான். ஃபசதரஹுல்லா அலைஹி, அல்லாஹ் அவன் மீது மறைத்து விடுவான். வாஃபா அன்ஹு, அவனை மன்னித்து விடுவான். துன்யாவில் திருடுனா கை வெட்டப்பட்டுருச்சு, புரியுதா? மறுமை நாளில் வந்து புரியுதா இந்த கையை வெட்டப்பட்டுச்சுன்னு எவனும் கேள்வி வைக்க முடியாது, அந்த மாதிரி ஆக்கிடுவான்ல. புரியுதா? ஊருக்கு அங்கேருந்து மொட்டை அடிக்கப்பட்டே வெளிநாட்டிலேருந்து வரான். அந்த காலத்தில் அப்படி ஒரு சட்டம் வச்சுருந்தாங்க. மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கான், ஏதோ தப்பு பண்ணியிருப்பான், அதனால் அங்கே தண்டனை கொடுத்து அனுப்பி வச்சுருக்காங்க. ஜினாவில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அங்கே இருக்கிறவன் தப்பிச்சுக்கிடுவான். அப்பாவி ஹதீஸில் வருதில்ல, அப்பாவிகள் ஜினா செஞ்சால் தண்டனை கொடுக்கறது, பணக்காரன் ஜினா செஞ்சால் அவனை விட்டுறது. இந்த மாதிரி அப்பாவிகள் மாட்டினான்னா கத்தல் பண்ணிடுவான் அரபு நாட்டில் ஒரு நேரத்தில். புரியுதா? அப்புறம் என்ன விபத்தில் இறந்துட்டாருன்னு ஊரில் பேசிடுவானு, துன்யாவிலே மறைச்சிடுறான். அதை என்னாச்சு வீட்டுக்காரர், ஆமாம் விபத்தில் ஏதோ ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரான். இந்திராந்தி பிள்ளையில் தான் வந்து சட்டம் கொண்டு வந்தா, என் ஆள்கள் என்ன தப்பு பண்ணாலும் நீ அவனை கத்தல் செய்கிற தண்டனை மட்டும் கொடுக்கக்கூடாது. அதோட இப்போ ஊருக்கு அனுப்பி வச்சுருந்தானோ, என்னத்தையா ஊசி போடுறாங்களோ தெரியாது, அனுப்பி வச்சுருந்தானோ ஊரில் போய் எப்படி போ அப்படின்ட்டு. ஸ்லோ பாய்சன் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்கிறது, அந்த மாதிரி இதுவும் பமன் அசாப். அப்போ அல்லாஹ் மறைச்சிருந்தான், அவனை மன்னித்து விடுகிறான். ஃபல்லாஹு அக்ரமு, அல்லாஹ் மிகவும் சங்கையானவன். மின் ஐ யஊத ஃபீ ஷைஇன், ஒரு விஷயத்திலே புரியுதா கத அஃபா அன்ஹு, எதை அவன் மன்னித்தானோ அந்த ஒரு விஷயத்திலே தண்டனையை திருப்பி செய்வதை விட அல்லாஹ் மிகவும் சங்கையானவனாக இருக்கிறான். ரவாஹு திருமதி இப்னு மாஜா வகால திருமதி ஹாதா ஹதீஸுன் கரீபுன். பாபு தஹ்ஸீருடைய பாடத்தை பற்றியாக இருக்கு. புரியுதா? அப்போ தஹ்ஸீர் என்ன தம்பி, தண்டனை கொடுக்கறது இல்லை, கண்டிக்கிறது. தண்டிக்கிறது வேற, கண்டிக்கிறது வேற. மனிதன் எந்த தப்பு செஞ்சாலும் முதல்ல கண்டிக்கணும். கண்டிப்புக்கும் அவன் சரிப்பட்டு வரல அப்படின்னா தான் தண்டிக்கணும். எதா இப்படி செய்ய அப்படி செய்ய இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொல்லணும். அது கேட்கலன்னா அப்போ தண்டனை கொடுக்காமல் கண்டிப்பது, எதுக்கெல்லாம் கண்டிப்பு உண்டோ அதை பற்றிய பாடம். புரியுதா? அல் ஃபஸல் அவ்வலா நபி புரதா இப்னு நியாஸ் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லா யஜ்லிது ஃபௌக அஷர் ஜில்தாத்தி 10 இல்லா ஃபி ஹத்தின், தண்டனை விஷயத்திலே தவிர 10 கசையடிக்கு மேலே கசையடிக்கக்கூடாது. மின் ஹுதூதில்லா, அல்லாஹ்வுடைய தண்டனைகளிலே உள்ள ஒரு தண்டனையிலே தவிர 10 கசையடிக்கு மேலே கசையடிக்கக்கூடாது. அப்போது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா, புரியுதா தம்பி, அவனை வந்து 10 கசையடியிலேருந்து 39 கசையடி வரை அடிக்கலாம். குறைஞ்சது 3 கசையடி. இதெல்லாம் கண்டிக்கிறது. புரியுதா? 3 அடி அடித்தா கூடுதல் 39 அடி. இதெல்லாம் கண்டிக்கிறதுல வரும். தண்டிக்கிறதுல 80 கசையடி. கையை வெட்டுறது, தலையை வெட்டுறது, இதெல்லாம் தம்பி தண்டிக்கிறதுல வந்துடும். புரியுதா? முத்தஃபகுன் அலைஹி. அல் ஃபஸ்லு ஸானி அன் அபீ ஹுரைரா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இதா லரப அஹதுக்கும் ஃபல்யத்தகில் வஜ்ஹ.
அந்த மாதிரி கசையடி கொடுக்கும்போது என்ன செய்யக்கூடாது, அந்த குடியாரனை வந்து மட்டையை வச்சு அடிப்போம், செருப்பில் அடிப்போம் அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது முகத்தில் அடிக்கக்கூடாது. புரியுதா? அது முகம் வந்து அல்லாஹ்வால கண்ணியமாக்கப்பட்ட ஒரு உறுப்பு, அல்லாஹ்வால கண்ணியமாக்கப்பட்ட உறுப்பு. ரெண்டாவது வஜிஹுங்கிற வார்த்தையை அல்லாஹ் தனக்கும் பயன்படுத்துகிறான். ஃபைனமா துவல்லு ஃபசம்ம வஜிஹுல்லா ஆயத்தில் வருது. புரியுதா? அப்போ முகம்ங்கிற வார்த்தை, அந்த வஜிங்கிற வார்த்தை, புரியுதா? அப்போது அல்லாஹ்விட்ட நம்ம துவா செய்கிறோம், என்னுடைய முகத்தை அழகுபடுத்தி வைத்திருக்கிறாய். இன்னல்லாஹ் ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அவன் அழகானவன், அழகை பிரியப்படுகிறான். புரியுதா? அப்போது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அழகுக்கு முடிவு செய்கிறது முகம்தான். ரெண்டாவது கை. புரியுதா? ஒரு பெண்ணை போய் பார்க்கலாமா, பேசி முடிக்கப்படுற பெண்ணை, எனக்கு பெண்ணை பார்த்து தான் நான் ஓகே சொல்லுவேன் அப்படிங்க அம்மாருக்கு அனுமதிச்சிருக்கு. ஒரு ஜன்னலில் வந்து நிற்க வேண்டியதுதான், ரெண்டு கையை இப்படி வெளியே நீட்டுமா, இதுவரை நீட்டும், முகத்தை காட்டணும், முகத்தை பார்த்தாலே போதும். புரியுதா? அப்போ இந்த மாதிரி முகம்ங்கிறது அல்லாட்ட மதிக்கப்படுற ஒரு உறுப்பு. அதனால் அதை தவறுது கண்ணு. ரவா அபூ தாவூத் வானிபுனி அப்பாஸின் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இதா கால ரஜுலி. புரியுதா? சின்ன வயசில் என்ன சீமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு தாய் ஹலீமா அம்மாவுடைய சொந்த மக சீமா, அவங்க வீட்டில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வயசு வரை வளர்ந்தாங்க. புரியுதா? பிறகு ரசூலுல்லாஹ் அங்கே வந்துட்டாங்க, அவங்க நெஞ்ச பிளந்தாங்கள்ல, அதோடு கொண்டு விட்டாங்க, இனிமேல் சரிப்பட்டு வராது. அப்போ அதுக்கு பிறகு அவங்க அப்துல் முத்தலிப்கிட்ட வளர்ந்தாங்க, அப்புறம் அபூ தாலிப்கிட்ட ரசூலுல்லாஹ் வளர்ந்தாங்க. அப்புறம் ஹுனைன் போரில் வந்து முஸ்லீம்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு ஹுனைன் போரில் இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். அதில் காஃபிர்களுடைய பகுதியில் இந்த அம்மா மாட்டிக்கிட்டாங்க. அவங்களாம் காஃபிராகவே இருந்தாங்க. யார்? ரசூலுல்லாஹ்வுடைய பால்குடி சகோதரி. எப்படி அந்த அம்மாவுக்கு ஒரு 65-66 வயசு இருக்கும். அவங்கெல்லாம் கைதியில் நிற்கிறாங்க. அவங்க வந்து அந்த கூட்டத்தில் ரசூலுல்லாஹ்விட்ட பேச வராங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சு இது யாருன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியல, வந்து சொல்கிறாங்க நான் யாருன்னு தெரியுதான்னு. தெரியலையா? ஹலிமா தெரியுமா? ஹலிமா அம்மா, அது எங்கள் அம்மா வச்சேன், எனக்கு பால் கொடுத்த அம்மா வச்சேன், அவங்க மகதானா. சின்ன வயசில் எங்கள் வீட்டில் நீங்கள் வளர்ந்தீங்க, உங்களோட நான் சுற்றி எல்லா இடத்துக்கும் உங்களை கூப்பிட்டு வருவேன். ஓ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ என்னுடைய அக்கான்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அவங்க சகோதரி தான். என்ன அடையாளம்னு? உங்கள் முதுவை பாருங்கள், அதில் சின்ன வயசில் என் முதுவை என்ன பாருங்கள், அந்த அம்மா என் முதுவை பாருங்கள், சின்ன வயசில் நீங்கள் என் முதுகில் கடிச்சிருக்கீங்க, அந்த அடையாளம் இருக்கும் அப்படின்னு. புரியுதா? முதுகில் வந்து அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி ஞாபகம் வருது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பன் வந்து பிள்ளையை அடிக்கிறான், அல்லது உஸ்தாது ஓதுற பிள்ளையை அடிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ரஹ்மத். புரியுதா? அவன் பிற்காலத்தில் நல்லவன் ஆகிடுவான். புரியுங்களா? தகப்பன்ட்டு அடி வாங்கின பிள்ளைகளும் பிற்காலத்தில் நல்லவன் ஆகிடுவான். இது என் பிள்ளைன்னு சொல்லி அணைச்சி வளைக்காம்பார், கடைசியில் அவன் கையில் வெளியே போயிடுவான். போன பிறகு போய் திட்டுவானுவார், அந்த அஜர்தா அவர்கிட்ட என்னப்பா சும்மா உட்கார்ந்து நேர்ந்த காலத்தை நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்காமல் இருந்துட்டார்னு. அதுக்கப்புறம் என்ன செய்வான், அவன் ஒரு பிள்ளையை பெற்றாம்னா இங்கே ஓதிட்டு போகிறவன். அப்படியா? நிறைய பேர் இருப்பார், ஐயே லால்பேட்டை சரிபட்டு வராது, நம்ம பிள்ளையை நல்ல இடத்துல சேர்ப்போம். அது யதார்த்தமாகவே வந்து மனிதனுடைய தபியத்தை அப்படி வந்துடும். போகிற இடம் இதை விட மோசமாக இருக்கோ இல்லையோ, அவன் ஐயோ அது சரிபட்டு வராது. நிறைய பேர் அந்த மாதிரி தான். ஷாவூர் சக்குரத்துங்க தான் ஓதினார், பட்டை வாங்கினார். அவர்கிட்ட பையன் என்ன செய்கிறான், பையனை நான் வந்து அங்கே ஓத வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் அப்படி தான் அங்கே எங்கே ஓத வச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்காக இங்கேயே வந்து அல்லாஹ் கொடுக்கறதுக்கு என்ன செய்யலை, கொடுக்கறது இல்லை. புரியுதா? டக்குன்னு வந்துடுதாங்க. வந்து ஷாபான் பேரை பிறந்தது பிறகு ஜல்சா பட்டம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு வந்துடுதாங்க. அதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், கழித்து விட்டுருந்தோம். புரியுதா? இருந்தாலும் அம்மா ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்ட்டு வாராங்க. அது நம்மகிட்ட இருக்கிற பலகீனம் தான். புரியுதா? அப்போது அந்த முதுகில் இருக்கிற கடி கூட அவங்களுக்கு ரஹ்மத்தாக தான் இருந்திருக்கு. வந்து அடையாளத்தை வச்சு அப்படியே அப்படி எங்கள் அக்கா வச்சேன்னு உடனே துண்டை உதறி இடத்த தொடச்சி உங்கள் அம்மாவை இப்படி தான் உட்கார வைப்பாங்க. ஹலீமா அம்மா எப்பவும் பார்த்தாலும் இப்படி தான் என் பக்கத்தில் உட்கார வைப்பேன், நீன்னு உட்காரு அப்படிங்கிற. வந்து 3 அடிமை, அதே போல் ஒட்டகம், நிறைய கிஃப்டை கொடுத்து போங்க அப்படின்னு. வேறு எதாவது நான் செய்யணுமா அப்படிங்கிறாங்க. அந்த ஆட்களை பூரா விடுதலை பண்ணிடுங்களாங்கிறாங்க. இவ்வளோ பேரையும் நீங்கள் விடுதலை பண்ணிடுங்க. இந்த அம்மா தன்னுடைய அக்காங்கிறதுக்காக விடுதலை பண்ணாங்க, அவ்வளோ பேரையும் விடுதலை பண்ணாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதுக்கு பிறகு இந்த அம்மா
என்னோட இருங்களேன்னாங்க சல்லாசில். அவங்களோட தான் இருப்பேன். இப்போ அவன் ஒரு நல்ல வழியை காட்டணுமே, அதனால் நான் அவங்களோட தான் இருப்பேன்னு அவங்களோட பேர் தாங்க. அந்த மக்களை பூரா இஸ்லாத்து ஹுனைன் போர் முடிஞ்ச பிறகு அவங்கள பூரா ஹவாசின் குரூப்புன்னு பேர். அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு கொண்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு அதில் பாதி பேர் காஃபிரா போயிடுதான். ஹதீஸில் வருது, கியாமத்து நாளில் உண்மையான சஹாபாக்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சஹாபாக்கள் மாதிரி நடித்தான் பாருங்க. கியாமத்து நாளில் ரசூல் அவங்கள பார்த்து சொல்லுவாங்களா, அஸ்ஹாபி அஸ்ஹாபின். அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நரகத்துக்கு போன அல்லாஹ் துரத்தும் போது அஸ்ஹாபி அஸ்ஹாபின் ரசூல்லா அல்லாட்ட வாதாடுவோம். அப்போ ஸல்லல்லாஹு சொல்லுவாங்களா, இன்னக்கலா ததிரி மாஹதசு பாயத. நீங்கள் வஃபாத்தானதுக்கு பிறகு இவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இவங்களாம் காஃபிரா போயிட்டாங்க, நரகத்து தான் போனது. புரியுதா? இப்போ அந்த மாதிரி ஒரு கடி முதுகில் பட்டால் கூட அது ஒரு ரஹ்மத்து தான். புரியுதா? முகம் மட்டும் தப்பிச்சுக்கணும். இல்லை வாணிபனி அப்பாஸின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இதா கால ரஜுலில் ரஜுலி யா யஹூதி. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து யூதனே என்று கேட்டால் ஃபலுரி பூஹு இஷிரீன, அவனை 20 அடி அடிங்க. நான் அவ்வளோ கேவலமாக போயிட்டேன், யூத பயிலுவ மாதிரி நம்ம கேவலமாக போயிட்டான். அவன் எவ்வளோ பெரிய முனாஃபிக்கு, அவன் அல்லாவுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவங்க. புரியுதா? அல்லாவை நேரடியாக பார்த்தா தான் நம்புவேன்டான். புரியுதா? அதனால் யூதன் என்னைய சொல்லிட்டேன். புரியுதா? அதில் என்னுடைய கண்ணியம் பூரா போயிடுச்சு. நான் 20 அடியை போடுங்க. அப்போ இதெல்லாம் கசேடியில் என்ன செய்யாது, வராது. தண்டனையில் வராது, கண்டனத்தில் வரும். புரியுதா? கண்டிக்கிறோம், கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோங்கிறது. கண்டனத்துக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா தான் அப்புறம் தண்டனை. புரியுதா? புரியுதா? கால யா முஹன்னஸ். புரியுதா? பட்டிமன்றம் நடத்தணும். புரியுது? முதல்ல நாங்கள் ஓதி கொடுத்துருக்கும்போது இதுதான் ராத்திரி. அது இது இந்த மாதிரிலாம் டக்குன்னு ஆரம்பித்து டக்குன்னு முடிக்கிற மாதிரி சிறுத்துமல் பசரத்தில் கூஃபா மாதிரிலாம் வராது. அந்த காலத்தில் பட்டிமன்றம் 3.5 மணி நேரம் நடக்கும். ஒருத்தன் பேசினதுக்கு பிறகு 10 நிமிஷம் நானே பேசுவேன். அதாவது 3.5 மணி நேரம் ஒருத்தரும் கூட என்ன செய்ய மாட்டான், மௌனம் சொல்லிக்க மாட்டான். அப்படி சோட போகாத அளவு சஹர் வர நடக்கும். ராத்திரி 11-11:30 மணிக்கு ஆரம்பித்து சஹர் வர நடக்கும். 3 மணிக்கு பிறகு என்ன செய்வாங்க, பிறகு 9 நடக்கும். அப்புறம் எல்லோரும் அப்படியே என்ன செய்வாங்க, வெளியில் போய் தான் சாப்பிட போவாங்க. இப்போ வெளியில் போகிறீங்களா, சாப்பாடுங்க வந்துடுதா? வெளியில் போகிறீங்களா? அந்த ஒரு இதாக இருக்குது. புரியுதா? இப்போ அந்த மாதிரி ஓதுற பிள்ளைகள்லாம் வீடுகளுக்கு தான் சாப்பிட போவோம். அப்போ ஊருக்கும் ஓதுற பிள்ளைகளுக்கும் ஒரு மஹப்பத்து இருந்துச்சு. இப்போ எல்லாமே போயிடுச்சு. புரியுதா? இப்போ அந்த மாதிரி பட்டிமன்றம் நடக்கும்போது ஒருத்தன் சொல்லிட்டான், ஆண்மை இருந்தால் என் கேள்விக்கு பதில் சொல்லிப்பார். இந்த ஆண்மை கூக்குன்னு ஆயிடுச்சு. என்னை பார்த்து ஆண்மை இருந்தாலும் எப்படி கேட்கலாம் இவன்? நான் பட்டிமன்றம் முடிஞ்ச பிறகு அவனை அடிக்காமல் விட மாட்டேன். எப்படி பேசலாம்? அப்புறம் தீர்ப்பு சொல்லணும். நான் உட்கார்ந்து யார் யார் என்னென்ன பேசினான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். தீர்ப்பெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முடிங்க அப்படிங்கிறாப்புல. சரிதா? அதோட பட்டிமன்றத்தையே முடிச்சிட்டாங்க. பட்டிமன்றமே வேண்டாம். அப்போ அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. யா முஹன்னஸ். ஒருத்தரை பார்த்து 9ன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லிட்டான், ஃபலுரிபு இஷ்ரீன்னு. என்னை பார்த்து அவன் 9ன்னு சொல்லிட்டான், அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். புரியுதா? ஒருத்தனை பார்த்து உனக்கு ஆண்மை இருக்கான்னு கேட்டால் அவன் திமிரில் அடுத்த பதில் சொன்னால் என்ன சொல்லுவான்? அசிங்கமான பதில் சொல்லுவான். புரியுதா? அவன் உண்மையான பதில் சொல்கிறாருன்னா என்ன பதில் சொல்லுவான்? ஆண்மை இருக்க நிரூபிக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு அவன் என்ன பதில் சொல்லுவான்? அசிங்கமான பதில் சொல்லுவான். அந்த வார்த்தையே தப்பு. ஃபலுரிபுஹு இஷ்ரீன்னு. அந்த மாதிரி ஒருத்தனை பார்த்து முஹன்னஸு, இவன் திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு அவன் 20 அடி கொடுங்க. ஒமன் வக்கா அலா தாத்தி மஹரமின் ஃபக்துலு. மஹரமுடையவளின் மீது ஒருவன் ஜிமா செய்தால் அவனை நம்பி போகலாம். கூட பிறந்த சங்கச்சி, கூட பிறந்த அக்கா, புரியுதா? அம்மா, பெரியம்மா, சின்னம்மா, புரியுதா? சகோதரி, புரியுதா? இந்த மாதிரி தான் பெத்த பிள்ளை, இவங்களெல்லாம் திருமணம் முடிக்கிறதுக்கு ஹராமான ஆட்கள். இவங்கள இந்த மாதிரி ஆள்கள்கிட்ட ஒருத்தர் தப்பாக நடந்துட்டு அவனை கொல்லுங்கன்னா ஃபக்குத்துலூஹு, அவன் கொல்லப்பட வேண்டும். ரவாஹு திருமதி ஒகாலஹாதா ஹதீஸுன் கரீபன். வடநாட்டில் அப்படி தான் ஷாபானு அப்படிங்கிற ஒரு வழக்கே ரொம்ப காலமாக நடந்துச்சு. மருமக, புரியுதா? மருமகள்கிட்ட மாமனார் தப்பு பண்ணிட்டான். புரியுதா? இப்போ அந்த மாமனார் தான் அவளை கெட்டணும் அப்படிங்கிற மாதிரி தப்பும் பண்ணிவிட்டு அவள் தான் அவளை கெட்டணும் அப்படின்னா
அவன் பாட்டில் இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் அசிங்கப்படுத்திட்டு கட்டிடணும், அப்படி தான் நம்ம துணியால் நடக்குது. கெடுத்துட்டான், என்ன செய்யறது, அவனையும் கட்டி இங்கே காலம் போகிறான். அப்படி ஒரு 2 பேரை கத்தல் பண்ணால் அடுத்த ஒருத்தவங்க ஆசை வருமா? அது பெரிய பிரச்சனையாகி அதில் இமாம்கள் கடையில் ஷாஃபி ஹனஃபி மதுஹப் சட்ட பிரச்சனை வந்து தமிழ்நாட்டிலே ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி கருத்தை சொல்லி இருந்தாலும் கூட அது புரியுது, அதுக்கு எதிர்த்து போரிட்டு புரியுது ரொம்ப காலமாக அந்த சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன அவளுக்கு வந்து இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலா கொடுட்டான் தன்னுடைய மனைவியை. அவள் மூத்தா போகிற வர அவளுக்கு காசு கொடுக்கணும். அதுதான் ஷாபான் வழக்கு. இது வேற இன்னொரு பிரச்சனை. அப்புறம் அதுக்கு எதிராக நின்று தலா கொடுட்டான். இனிமேல் அவள் வேற இவ வேற, திருப்பி அவள் மூத்தா போகிறவரை காசு கொடுக்கணுன்னா அவள் இன்னொரு கல்யாணம் முடிச்சிருவா, இன்னொருத்தருக்கு மனைவியாக போயிடுவா. இன்னொருத்தர் மனைவியாக போனது பிறகு இவன் காசு கொடுக்கணும் மூத்தா போகிற வர அப்படின்னா இது என்னையா நியாயம்னு சொல்லி தான் அவன் போராட்டம் நடத்தினாங்க. புரியுது? அப்போ மஹரம் உடைய ஒரு பெண் தன்னுடைய சகோதரி, தன்னுடைய தாய், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய சின்னம்மா பெரியம்மா இந்த ஃபக்துலு ரவா திருமதி வக்கால ஆதா ஹதீஸன் கரீப் வான் உமர் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இதா வஜத்துமுர் ரஜுல கத் கல்ல ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே மோசடி செய்ய ஒருவரை நீங்கள் பார்த்தால் ஃபாஹரிக்கு மத்தாஹு, அவன் தூக்கின பொருள் அதை எரிச்சிருங்க, ஒல்லரிபூஹு அவனை நீங்கள் அடியுங்கள்னா ரவா திருமதி வாபுதா கால திருமதி ஆதா ஹதீஸன் கரீபுன்.